தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வை கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எதையும் முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல யாருக்கிட்ட என்ன விஷயத்தை கொடுத்தா அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அழகாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள், அதை தெரிந்து அதன்படி வழி நடத்துபவர்கள், வழி நடத்தக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அதனால் துளாராசிக்காரர்களை மிஞ்சுவதற்கு ஒருத்தன் பிறந்து தான் வரணும். அதாவது பிறப்பிலே கர்ணன், செயலிலே அர்ஜுனன், சூட்சமத்திலே கிருஷ்ணன், பல அவதாரங்களை ஒன்றிணைத்தவர்கள் துளாராசிக்காரர்கள். ஒன்று விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ அவதாரங்களெல்லாம் ஒன்றிணைச்சிட்டு கிரகங்களும் காலமும் நமக்கு சப்போர்ட்டே பண்ணலைனாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்ச்சியை உங்களால் பண்ண முடியும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, உலகம் சூழ்ச்சி நிறைந்தது. உலகத்தில் ஒரு விஷயத்தை டார்கெட் அடையணும் அப்படின்னா நேர்மையான வழியிலலாம் அடையவே முடியாது. கொஞ்சோண்டு சூழ்ச்சி வேணும். சாதகமாக ஏற்றுறதுக்கு கொஞ்சம் சூத்திரம் தேவை. மைண்டை ரொம்ப அலாட் பண்ணிக்கணும். எவன் எந்த நேரத்தில் எதை நினைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை மாற்றணும். சார் நான் பழைய பஞ்சாங்க சார், பழைய மாதிரி தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பயுமே அப்டேட் ஆகிக்கிட்டே இருங்க. துளாராசிக்காரவங்க நிறைய மனிதர்களை சந்திப்பீங்க. நிறைய மனிதர்கள் சந்திக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை கட்டின்னு போயிட்டே இருப்பான். சில பேருக்கெல்லாம் காரியம் முடிஞ்சோன்னு நவுந்து போயிடுவான். அவனை பற்றி கவலைப்படாதீங்க, அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால இழப்பு அவனுக்கு தான், உங்களுக்கு இல்லை. நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா, அதில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், புண்ணியம் கண்டிப்பாக காலம் கொடுக்கும். அப்போ புண்ணியங்களை அதிகமாக மறைமுகமாக செய்யக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அந்த புண்ணியம் உங்களுக்கு புகழை கொடுக்கும், உங்களுக்கு நல்ல நேரத்தில் உதவி பண்ணும். இப்படிப்பட்ட துளாராசிக்கு சனி பகவான் வக்கரம் அடைக்கிறார். ஆல்ரெடி சனி உங்கள் வீட்டில் உச்சம் பெற்றவர். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சனி வக்கரம் அடையும் போது ரெண்டு விஷயத்தில் கவனம். ஒன்று, தொழிலில் நிறைய நமக்கு போட்டிகள் ஏற்படும். இதை சமாளிக்கிறத சனியை பார்த்துப்பார். நீங்கள் சும்மா இருங்க, அது போதும். அது என்ன சார் நான் சும்மா இருக்கிறது, சனி பத்து பாருங்கிறீங்க. சனி வக்கரம் அடைகிறாரு. போட்டி அதிகமாகும் தொழிலில். அப்போ அந்த போட்டி நேரத்தில் அவரே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக, உங்களுக்கு எதிராளியாக இல்லாமல் உங்கள் சப்போர்ட்டாக வாதாட ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் செய்ய வேண்டியது சும்மா இருக்கணும். நீங்கள் இப்போ வாய விடக்கூடாது, பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அப்போ உங்கள் பிரச்சனைகளை அவர் முன்னிருந்து எடுத்து செயல்பட போகிறார். அப்போ சனி வக்கரை பறித்து உங்களுக்கு சாதகம். ரெண்டாவது விஷயம், துளாராசிக்காரவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நிறைய உழைக்க வேண்டிய அவசியம் இந்த நேரம். ஹார்ட் ஒர்க் டைம், நோ ஸ்லோ ஒர்க் டைம், ஸ்மார்ட் ஒர்க் டைம்லாம் இல்லை. ஹார்ட் ஒர்க் டைம். எல்லாத்தையும் இழுத்து போட்டு உட்காந்துக்கணும். இப்போ இந்த நேரத்தில் கவலைப்படாது. கவலை ஒரு மனுஷனை அழிச்சிடும். கரையானை விட மோசமானது கவலை. கவலை இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? வாழ்க்கையில் ஒரு நிமிடம் இருக்க முடியுமா? கவலை இல்லைன்னு கவலைப்படுறவன் தான் இருக்கான். அப்போ கவலை இல்லைன்னு இருக்காமல் இருக்க முடியாது. கவலை இருக்கும். அதை சமாளிக்கிற ஆற்றல் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவன். ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. ஆனி மாதம் 31ஆம் தேதி ஆரம்பமாயிருக்கு சனி வக்கர பயிற்சி. கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை, 30ஆம் தேதி அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை. இப்போ என்ன பண்ணுவார்? சனியோடைய ஃபாலோ இப்போ என்ன ஆகுது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பின்வாங்கி போகிறார். அப்போ சனிக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ போய் யாரும் நம்மளை பாராட்டுவாங்க நினைக்க வேண்டாம். தூக்கி எரிஞ்சிருங்க, அந்த விஷயத்தை தூக்கி எரிஞ்சிருங்க. ஓகே ஆகிட்டிங்களா? இன்றைக்கி சார் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா, என்ன சார் எனக்கு ஒன்றும் பாராட்ட மாட்டேறான். ஏன்டா பாராட்டணும்? ஒன்று ஏன் பாராட்டணும்? காலம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது பாராட்டும், வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதான் என் பிள்ளைகளுக்கு நான் பேசி தரது. இப்போ பாராட்ட மாட்டான், நம்மளை கண்டுக்க மாட்டான், கவலைப்படாது. சில பேர் நம்மளை விட்டு உறவுகள் பிரியறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படும். கவலைப்படாத, அது ஒரு தற்காலிக பிரிவு தான். நம்ம என்றைக்குமே ஒரு இடத்த விட்டு வெளியில் போனால் தான், விலகுனா தான் 4 பேருக்கு நம்ம அருமை தெரியும். அப்புறமா தேடி ஓடியாருவோம். ஐயா துளாராசிக்காரவங்களே வாங்க, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்வோம். அப்போ புரிஞ்சுக்கலாம். மன நிறைவு இந்த வாட்டி அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவாக இருப்பீங்க. இதை நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம். அப்பா இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேயா, இன்றைக்கி இந்த விஷயத்தை முடிச்சிட்டேயா, இன்றைக்கி இவனை சமாளிச்சிட்டையா, இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லாமல் வெளியில் வந்துட்டேயா, இந்த வாரம் சிறப்பாக இருக்கியா, இந்த மாதம் நல்லா இருக்கியா, இந்த சந்தோஷம் துளாராசிக்கிட்ட இருக்கும், இருந்தே தீரும். சனி வக்கர பயிற்சியில் இப்படி ஒரு அன்பு இருக்குது, ஒரு அனுபவம் வரும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புது குட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க.
பல தரப்பட்ட மனிதர்கள் கிடைப்பாங்க, நல்லா பயன்படுத்திங்க. வருமானம் மேம்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்லாம், பிடிச்ச மாதிரி நிம்மதியாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையில் இருக்கும். அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வரும், பிடிச்சி வச்சிங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. கலைத்துறை, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டவுனாக இருந்தவங்க, உங்களை தூக்கி எறிஞ்சவங்களாம் இப்போ உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். மாணவ செல்வங்கள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பரீட்சை நல்லா எழுத முடியும். சில பேருக்குலாம் நல்ல இந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் டக்குன்னு கிளிக் ஆகிடும். எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கும், எதிர்பார்த்த படிப்பு அமையும். படிப்பில் இருந்த பிரச்சனை, எதிர்பார்த்த பிரச்சனை கொடுத்த வாத்தியார், இவங்களாம் உங்களுக்கு விலகி போயிடுவாங்க. முதலீடுகள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுவாங்க, அவனாவது இதில் பணத்தை போடு, அதில் பணத்தை போடு, அதெல்லாம் நம்பாதீங்க, வேண்டாம். காதல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனசில் காதல் கண்டிப்பாக ஊட்டெடுக்கும். புதுசாக ஒரு அன்பு கிடைக்கும். நம்ம புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நல்ல அன்பு கிடைக்கும், நெருக்கம் ஏற்படும். லவ்வில் ஒரு சக்ஸஸ் ஏற்படும். நீங்கள் விரும்புகிற விஷயம் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக மியூசிக், நல்ல ஸ்வீட்டான மியூசிக் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். தென்றல் குழு குழுன்னு வீசும். படைப்பாற்றல் அதிகரிக்கும். நிறைய ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஐயோ நானாயா அது, என்கிட்ட இத்தனை இப்போல்லாம் கவிதை எழுதுனீங்கன்னா நல்ல கவிதை எழுதலாம். துளாராசிக்காரவங்களே, ஒரு அட்டையும் ஒரு பேப்பரும் இருந்தால் போதும், ஒயிட் ஷீட்டு போதும், A4 ஷீட்டு, ஒரு பேனா வச்சுங்க, என்ன தோணுதோ இப்போ எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு டக்குன்னு இன்ஸ்டாவில் போடுங்களேன், நீங்கள் பிரபலமாகிடுவீங்க, நம்புங்க. இன்ஸ்டா பிள்ளைகளுக்கெல்லாம் சூப்பர் டைம். யூடியூப் வச்சுருக்கிறவங்க, இன்ஸ்டா வச்சுருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் துளாராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸான டைம். படைப்பாற்றல் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய, அதாவது சில பட்டதாரி படிப்புகள், மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம். குழந்தைங்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும், குழந்தைங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். நிறைய சைல்ட்ஸ் குழந்தைங்களோட பழகுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போனால் கூட ஊரா விட்டு பிள்ளையாக இருந்தால் கூட அது ஏதோ பிள்ளை அப்படின்னு நினைக்காதீங்க, ஹாய் சொல்லுங்கள். பள்ளிக்கூட பசங்கள்லாம் அந்த வண்டியில் பஸ்ஸில் போவாங்க, அவங்கள பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்கள், உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் மகிழ்ச்சி ஏற்படும், அதனால் உங்களுக்கு மனசு ரொம்ப ப்ராட், ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்க. திரைக்குள் இருந்து என்ன பலன், திரைக்கு பிறகு வெளியில் வரும். முதிர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான நேரம் துளாராசிக்கு, ரொம்ப குட் டைம். இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, டெய்லி பிள்ளையார் கும்பிடணும். பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் சாத்தணும். பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல், பிள்ளையார் ஒரு விநாயகர் கவசம், விநாயகர் அகவல் படிங்க. டெய்லி மத்தியான நேரத்தில் காக்காவுக்கு சாதம் வைங்க, இல்லை யாருக்காவது ஒரு சாப்பாடு போடுங்க, இல்லை ஒரு குருவிக்கு சாதம் வைங்க. எங்கள் ஊரில் காக்காவே கிடையாது சார்னா குருவிக்கு சாதம் வைங்க, ஏதோ ஒரு பிராணிகளுக்கு சாதம் வைங்க. காக்காய்க்கு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிராணிகள். மத்தியான நேரத்தில் சாப்பாடு வைங்க. வீட்டில் சாப்பாடு இல்லாமல் படுத்துடாதீங்க. வீட்டில் கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கணும். யார் வந்தாலும் சாப்பாடு போடுற அளவுக்கு ஒரு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் படுங்க. ஏன்னா சனி பகவான் இப்படி ஏதாவது ஒரு புது வரவை ஏற்படுத்துவார். முன்னோர்களோட ஆசீர்வாதம்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை மட்டும் பரிகாரமாக பண்ணுங்கள். எவ்ரி சாட்டர்டே நீங்கள் கோயிங் டு பெருமாள் கோவில், அங்கே ஹனுமாரை தரிசனம் பண்ணுங்க. ஒன்லி தரிசனம், ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க. துளாராசிக்காரவங்க தெம்போடு இருங்க. இது ஒரு அற்புதமான படைக்கக்கூடிய நேரம், ஃபெயிலியர் கிடையாது. வாழ்த்துக்கள். என்ன உறவுகளே, சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சனி வக்கரம் பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க. எதுவும் முதல்ல மனசில் பயந்துடக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய மைனஸே பயம். இந்த பயம்தான் நம்மளை ரொம்ப தின்னுடும். யானைக்கு அடி சறுக்குன்னுவான், பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட யானை ஒரு அங்குசத்துக்கு பயப்படும். அதுமாரி நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பயமே, நம்ம தோற்று போயிடுவோமோ, நமக்கு கெட்டது நடந்துடுமோ, நம்ம எடுக்கிற முயற்சி டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு பயமே. அப்போ உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம சுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கணும். காலையில் தினசரி சீக்கிரம் எழுந்துருங்க. காலையில் குளியல் கண்டிப்பாக அவசியம். காலையில் திருநீர் இட்டுங்க, சந்தனம் வச்சிங்க, குங்குமம் வச்சிங்க. சில பேர் செந்தூரம் வச்சிங்க, ரொம்ப நல்லது. அரகஜா வச்சிங்க, என்ன நல்லது. அதெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கான விஷயம்.
ஆனால் விபூதி சந்தன குங்குமம் எப்பயும் உள்ளது, சாந்த ஸ்வரூபம். டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் வீட்டில். அது இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. ஒரு தூபம், ஒரு நெய்வேத்தியம், தேன் கலந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன், தேன் கலந்து நைவேத்தியம், அவ்வளோதான். தேனே நைவேத்தியம் பண்ணாலும் போதும் தான். அந்த நைவேத்தியத்தை எடுத்து கொஞ்சோண்டு நம்ம நாக்கில் சாப்பிட்ணும். நைவேத்தியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, அது விட்டுறக்கூடாது. நைவேத்தியம் பண்ணிட்டு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியான பொழுதில் ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை தண்ணீராவது கொடுக்கணும். மனுஷாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அன்னதானம் ஏதோ முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு பிறப்பில் ஒரு நாள் கொடுத்தாகணும். நம்ம டெய்லி சாயரற்ற நேரம் நம்ம எவ்ரி சாட்டர்டே கன்ஃபார்மாக நம்ம எல்லோரும் இந்த காலகட்டத்தில் நம்ம சனி பகவானை நினச்சி விநாயகரையும் ஹனுமாரையும் வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே சனி பகவானே, இந்த சனியினால் வரக்கூடிய எனக்கு எந்த விதமான விபரீதங்களும் வரக்கூடாதுன்னு விநாயகர்கிட்டையும் ஹனுமார்ட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போடுங்க எவ்ரி சாட்டர்டே. ரொம்ப யாராவது பிரார்த்தனம், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஹனுமாருக்கு வெத்தலை மாலை கட்டி போகிறதா வேண்டிக்கிங்க. வெத்தலை மாலை கட்டி போடுங்க, காரியம் நடந்த உடனே நடக்கும். அதுமாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதா வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். இது பயப்படுற நேரம் இல்லை, மனசை தெளிவாக வச்சிங்க. இந்த தசாபுத்தின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் உங்களோட திசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லதாக இருக்கும். ஆக சனி வக்கர பயிற்சி உங்கள் காலத்தை சீராக்கி சிறப்பாக்கி உங்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்குமே தவிர இது கால் தடுமாற வைக்கக்கூடிய வழியாக இருக்காது. நம்புங்க, நல்லது நடக்கும். என்றும் நான் உங்களோடு துணையாக இருப்பேன். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, நல்லது நடக்கும்.